கம்மியாக தாங்க போகும். ஆனால் என்ன கண்டினியூட்டியாக போகாது. ஒரு வீடியோ தான் நம்மளுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து போக ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ வந்து அவங்க இந்த மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்கவங்க வேற வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து பார்ட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளேலிஸ்ட் வந்து போடுவாங்க. அதில் வந்து மக்கள் வந்து வீடியோ பண்ணுவாங்க. அதே நம்ம ஒரு சீரியல் கணக்கை நார்மலாக நம்ம டிவி செக்ஷன் மாதிரி எப்படி ஒரு சீரியலோட கண்டினியூஷன் ஒன்று உண்டுல, அதே மாதிரி சுவாரஸ்யமாக காட்டினா எப்படி இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பவித்ரன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பவித்ரன் டாக்ஸ். இன்னும் வரை என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இப்போ நீங்க வந்து ஒரு பார்ட்டா ஒரு வீடியோஸ் பண்ணுவாங்க. நிறைய யூடியூபர் வந்து என்ன செய்வாங்க, ஒரு சீரீஸாக எடுப்பாங்க. அப்போனா என்ன செய்வாங்கன்னா, சில பேர் வந்து டேரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து என்ன செய்வாங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போடுவாங்க. அதே ஒரு சீரீஸ் ஆகினா பிளேலிஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி அதுதாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அது டெமோஸ்ட்ரேஷன் டேரெக்டாகவே பண்ணலாம், எப்படி பண்ணணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நிறைய பிகினரான யூடியூபர்ஸ் வந்து ஃபோனில் தாங்க யூஸ் பண்ணாங்க, ஃபோனில் தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்னால இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லேப்டாப் பிசி எப்படி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி நம்மளும் டெஸ்க்டாப் மோட்லேயே நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டு சைடும் சேம் டு சேமாக தான் இருக்கும் ஃபோன்லேயும். அது இப்போ வாங்க டேரெக்டாக யூடியூப்குள்ளே போகலாம். யூடியூபோட டேஷ்போர்டை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஓப்பன் பண்ணிட்டா நீங்கள் வந்து பாருங்கள், மூணாவது இடத்துல அந்த பிளேலிஸ்ட் 3 ஐக்கான் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? கிளிக் பண்ணியாச்சா? கிளிக் பண்ணிட்டு இப்படி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேவா? பிளேலிஸ்ட்க்கு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நீங்கள் வந்து பாருங்கள், மேலே ஒரு ஐகான் மாதிரி இருக்கும், நியூ பிளேலிஸ்ட் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோன்னே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக்காக இருக்குது, ப்ரைவேட் ஆகிடுது. ஏன்னா அதை இடத்துல தான் பப்ளிக் ஆகணும். ஓகேவா? பப்ளிக். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து யூடியூப் டிப்ஸ் இன் தமிழ் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன் தமிழ் டைப் பண்ணிட்டேன். நான் ஓகே பண்ணிட்டேன். ஓகே பண்ணிட்டேன்னா இப்போ வந்து ஒரு வீடியோ நான் வந்து ஆட் பண்ணல, அதனால் இப்படி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வருது. ஓகேவா? நம்ம இப்போ ஜூம் பண்ணி 3 புள்ளி மாதிரி இருக்குல்ல ஒரு இடத்துல அந்த கார்னரில், அதை பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா? கிளிக் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணணுன்னா பிளேலிஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோன்னே இப்படி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேவா? அதில் ஆட் நியூ வீடியோஸ் டு டாப் ஆஃப் பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஓகேவா? எனேபிள் பண்ணிட்டோம், டன் பண்ணுங்கள். டன் பண்ணிட்டு இப்போ ரிட்டன் அதிலே போங்க, அந்த 3 டாட்டுக்குள்ளே. அந்த 3 டாட்டை ரிட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோன்னா அதே மாதிரி பிளேலிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணிட்டோன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சா? கிளிக் பண்ணிட்டு இப்படி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். அது அடுத்தது இப்படி ஒரு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸில் நீங்கள் பாருங்கள், செட் ஆஸ் அஃபிஷியல் சீரீஸ் ஃபார் பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கு, அதை வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிடுங்க. அதுதாங்க அஃபிஷியலாக உங்கள் சீரீஸை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக கொண்டு. ஓகேவா? சேவ் பண்ணிட்டீங்களா? சேவ் பண்ணிட்டோன்னு நீங்கள் என்ன செய்யணும்னா ரிட்டர்ன் வந்து ஆட்டோ ஆடிங் அப்படின்னு இருக்கு, அந்த ஆட்டோ ஆடிங்கில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதில் ஆட் ரூல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஆட் ரூல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதாவது டைட்டில் கண்டென்ட் இருக்கா, டைட்டில் கண்டென்ட், டிஸ்கிரிப்ஷன் கண்டென்ட், டேக்ஸ் அப்படின்னு. அந்த டைட்டில் கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்னா என்னென்னா, நீங்கள் வந்து என்ன மாதிரி நீங்கள் வந்து டைட்டில் கொடுத்துருக்கீங்க, இல்லை என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் வந்து தமிழ் பிளேலிஸ்ட் பண்ணுறோம்ல, நான் வந்து டைட்டிலில் எங்கெல்லாம் தமிழ் கொடுத்துருக்கணும் அந்த பிளேலிஸ்ட்லாம் ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் தமிழ் வந்து அந்த இடத்துல எழுதுதான். அதே மாதிரி டைட்டிலோட கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது சேவ் பண்ணிக்கணுங்க. சேவ் பண்ணிட்டோன்னு என்ன நடக்கும்னா, டைட்டிலில் எந்த மாதிரி நான் வந்து தமிழ் எந்த வார்த்தைலாம் கொடுத்துருக்கோனோ அது வந்து மேட்சாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட் ஆகி கொடுங்க. அதுதான் ஆட்டோமேட்டிக் ரூல். ஓகேவா? அதை வந்து நான் டிக் பண்ணி ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து பாருங்கள், ஃபுல்லாக நான் தமிழில் எதெல்லாம் கொடுத்தேனோ அது வந்து ஆட் ஆகிருக்கும். தமிழ் வீடியோஸ் எதெல்லாம் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும். ஓகேவா? அதுதான் இதோட இது. இப்போ கேன்சல் பண்ணிட்டு நீங்களே பாருங்கள், ஃபுல்லாகவே நான் எவ்வளோ தமிழ் வந்து டைட்டிலில் கொடுத்துருக்கணும் அந்த தமிழோட வார்த்தைகள் மேட்ச் பண்ணி ஃபுல்லாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஓகேவா? இதுதான் சீரீஸ் மாதிரி லைன்ஸாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் உங்கள் ஓன் வேல அப்படின்னா நீங்கள் வந்து சைடில் ஐகான் இருக்குது, அந்த ஆட்குள்ளே அதை கிளிக் பண்ணிட்டோன்னே நீங்கள் பாருங்கள், சர்ச் பண்ணி கூட நீங்கள் யூடியூப்பில் வந்து டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட யூஆர்எல் கொடுத்து கூட நீங்கள் வந்து உங்கள் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த சீரியஸில். இல்லைனா டேரெக்டாக என்னோடய வீடியோ தான் வேணும், அப்போது யூடியூப் வீடியோஸ் இருக்குல்ல, அப்போ உங்களோட யூடியூபோட லிஸ்ட் எல்லாமே வரும். அதில் எதில் உங்களுக்கு ஆட் பண்ணணும் இந்த சீரீஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? பக்கத்துலேயே இருக்கும் சேவ் பட்டன், ஆட் திஸ் வீடியோ, அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்கணும் அது கூடயே. ஓகேவா? இதுதாங்க வந்து நார்மலாக சீரீஸ் வந்து எப்படி கொண்டு போகணும். ஒரு பிளேலிஸ்ட்டோட சீரீஸ் வந்து இப்படி தான் ஆட் பண்ணணும். அது சீரியல் வைஸாக ஒரு பை ஒன்றா ப்ளே ஆகிட்டே வரும். ஓகேவா? இப்படி தான் ஒரு ஆட் கொடுத்து வந்து பண்ணணும்.
ஓகே. இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் வந்து நார்மல் பிளேலிஸ்ட்டும் சீரியல் பெனிஃபிட் என்னென்னா சஜஷன் நிறைய போகிறது. இந்த சீரியல் ஒரு சீரியல் மாதிரி இருக்கும்ல, ஒரு ஸ்டெப்பாக சீரியல் மாதிரி இதுவும் ஒரு பிளேலிஸ்ட்டோட சீரியல். இந்த மாதிரி ஒரு எபிசோடாக அப்படியே ஒன்றா போயிட்டுருக்கும். அதை தான் நீங்களும் சஜஷனில் போய் சப்ஸ்கிரைபர் வேறு வியூஸ் வந்து ரொம்ப கெயின் பண்ணலாம். பார்த்தீங்களாங்க, இதுதாங்க சீரியஸ் கொடுது. இது சீரியஸ் பண்ணதால ரொம்ப பெனிஃபிட் என்னென்னா அவங்களோட சஜஷன்ஸ் அதே மாதிரி வந்து வியூஸ் ரொம்ப கூட ஆரம்பிக்கும். அதேமாதிரி உங்கள் வியூவர்ஸ்க்கு ஈஸி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரு எபிசோட் மாதிரி நீங்கள் வந்து காட்டுறதுனால வந்து கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கும். இது நார்மல் பிளேலிஸ்ட்டோட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருக்கும் சீரிஸ் பிளேலிஸ்ட் வந்து. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் நான் டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகேவா? அதே மாதிரி வந்து மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ தான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து ப்ராப்பர் கைட்லைன்ஸ் வேணும். யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலே நம்ம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் வேறு சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிக்கணுங்க. ஓகேவா? இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.